வாஷிங்டன் டிசியிலே அமெரிக்காவிலே உரையாற்றுவதற்காக சென்றிருந்தேன். அங்கே ஒரு என்ஜினியர் வீட்டில் தங்கியிருந்தேன். இந்த வீடு எவ்வளோன்னு கேட்டான். அவ்வளோ பாஷாக இருந்துச்சு. 25 கோடின்னாரு. உங்கள் காருண்ண 1.5 கோடின்னாரு. என்ன படிச்சிருக்கீங்க? என்ஜினியர்னார். எங்கள் ஊர்லேயும் தான் என்ஜினியர்லாம் இருக்கான். ஸ்வீப்பர் வேலைக்கு அப்ளிகேஷன் கேட்டாங்க ஹைகோர்ட்டில். 5 பேர் இன்ஜினியர் அப்ளை பண்ணுறான், 10,000 ரூபா சம்பளம். அவர் சொன்னார், ஏங்க இப்படி வித்தியாசம்? அவர் எனக்கு சொன்னார், மை டியர் கமிஷனர் சார், we are producing engineers, whereas in India you are producing engineering graduates. புரியல என்ன? இங்க ஒருத்தன் என்ஜினியர் முடிச்சுட்டு வெளியில வந்தா உலகத்திலே பெரிய பில்டிங்கை எப்படி கட்டணும், உலகத்திலே பெரிய பாலத்தை எப்படி கட்டணும், 100 அடிக்கு கீழே எப்படி டனல் போட்டு வண்டியை ஓட்டணும், எலக்ட்ரிக் ட்ரெயினை, எலக்ட்ரிசிட்டியை தண்ணியில் இல்லாமல் சூரிய வெளிச்சத்தில் இல்லாமல் வேற எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆய்வு கட்டுரையை சமர்ப்பித்து விட்டு PhD முடிச்சுட்டு பெரிய வெறியோடு ஒரு பில்டிங் கட்டணும்னா தானா கட்டுவோம். அப்படி தெளிவாக வெளியிலே வருவார்கள். உங்களுடைய ஊரிலே உங்களுடைய மாணவர்கள் பட்டத்தை மட்டும் வாங்கி கொண்டு வெளியிலே வருகின்றார்கள். அதான் உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம். இதற்கு பெயர் படிப்பா? 1000 ஆண்டுகளுக்கு முன் சொல்லி இருக்கின்றார்கள். என்ன சொல்லி இருக்கின்றார்கள் தெரியுமா? காண முயலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லாச்சிறகை வெறி தாடினார் போலாம் கல்லாதான் கற்ற கவி. ஒரு மயில் ஆடுறதை பார்த்துட்டு வான்கோழி நானும் மயில் தான் ஆடினா எவ்வளவு கேவலமா இருக்குமோ, பொருள் புரிந்து படிக்காமல், சிந்திக்க தெரிந்த தலைமுறையாக உருவாகாமல், மனப்பாடங்களை மட்டுமே செய்து பரீட்சையிலே மதிப்பெண்களை மட்டுமே வாங்கி கொண்டு வெளியிலே வருபவர்கள் வாழ்க்கையிலே தோற்று போகிறார்கள் என்பதை பல முறை பார்த்திருக்கின்றேன்.